ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை பொசசிவ் ஸ்டெப் பிரதர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் ஏதோ ஒன்று முடிச்சிருந்தேன்னா, அவங்க 3 பேரும் பீச் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அண்ட் அங்கே ஒயன் அண்ட் ஹியூஜன் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜிம்மின் அதெல்லாம் செம்ம காண்டாக பார்த்துட்டு இருந்திருப்பான். நான் அதோட தானே முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நீங்களும் ஹியூஜனும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் என்ன தான் நீங்கள் ஹியூஜன் கூட நல்லா என்ஜாய் பண்ணாலும் உங்களுக்குள்ளே அந்த ஜிம்மனோட தாட் ஓடிட்டே இருக்கு. ஹியூஜன் அப்படியே தண்ணியில் விளையாடிட்டுருக்கான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவனோட கையை பிடிக்கிறீங்க. ஏய், என்னாச்சு வயன்? வா உள்ளே வா, தண்ணிக்குள்ளே. ஹியூஜன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு வந்தேன். எங்கே அவங்கள என் கண்ணிலே காட்ட மாட்டியா? ஆமாம்ல, அதை சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். ஆனால் என்னாச்சுடா? இல்லை, அது எனக்கு என்னாச்சு? ஏன் இழுக்கிற? ஏய், தனியாகவே இருக்கலாமே, இதுவே நல்லா தானே இருக்கு. எனக்கு அவங்களாம் குடிச்சிட்ருப்பாங்க வயன். எனக்கு அங்கே போகிறதுக்கு, உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் ஹியூஜனியை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஏய், என்னடி அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லையே. ஏய், என்னடி நக்கலாக சிரிக்கிற? இங்கே வா. ஹியூஜன் அப்படியே உங்களோட இடுப்பை பிடிச்சி உங்களை பக்கத்தில் இழுக்கிறான். ஏய், என்னடா பண்ணுற? ஹியூஜன் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். என்னடா, என்ன அப்படி பார்க்குற? அப்போ தான் அவனோட மைண்டில் ஒரு நல்ல ஈவில் பிளான் சிக்குது. ஹியூஜன், என்னடா? ரெடியாரு வயன். எதுக்கு? ஹியூஜன் அப்படியே உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிக்கிறான். ஹியூஜன், என்னடா பண்ணுற? ஹியூஜன், தயவு செஞ்சு விடு. ஹியூஜன் விடுடா. ஏய் ஒயன், நல்லா இருக்குடி. ஏய், என்னடி குதிக்கிற? ஏய் ஹியூஜன் விடு. ஹியூஜன் விடுடா. சரி 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 இரு. ஹியூஜன் அப்படியே உங்களை இடுப்பை பிடிச்சி அப்படியே அவன் பக்கத்தில் இழுக்கிறான். நீங்களும் அப்படியே ஹியூஜனோட நெக்கில் உங்கள் கையை வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் சைலண்ட்டாக உங்களையே தான் பார்க்குறான். என்னடா? பட் ஹியூஜன் எதுவுமே பேசலை. அவன் அப்படியே சைலண்ட்டாக உங்களையே தான் பார்க்குறான். ஏய், என்னடாச்சு? எதுக்கு அப்படி பார்க்குற? ஏய், சைலண்டாக ரீ. என்ன? ஹியூஜன் அப்படியே அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸில் வச்சு உங்களை சைலண்ட் ஆக்குறான். என்ன? சைலண்டாக இரு. நீங்களும் அப்படியே அமைதியாகி ஹியூஜனையே பார்க்குறீங்க. அவனும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் இடுப்பில் இருக்க அவனோட கையை அவன் டைட் பண்ணுறான். அப்படியே டைட் பண்ணி உங்களை இன்னும் கிட்ட இழுக்கிறான். உங்களுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் அவனை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஒயன், கண்ணை மூடு. எதுக்கு? ஏய், கண்ணை மூடுறி. நான் ஒன்று கடிச்சா சாப்பிட்ருவேன். மூடு. சரி. நீங்களும் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஹியூஜன் அப்படியே நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணோன்னையும் உங்கள் ஃபேஸ் அப்படியே ரசித்து பார்க்குறான். அவனாலே அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்படியே பொறுமையாக அவனோட ஐஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவனோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மூச்சு காற்றும் ஹியூஜனோட மூச்சு காற்றும் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. லைக் அவனோட மூச்சு உங்களோட ஃபேஸில் படுது. அதே மாதிரி தான் உங்களோடதும். இங்கே இது எல்லாத்தையும் ஜிம்மன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் ட்ரிங்க்ஸ் எடுத்து விடாமல் குடிச்சுக்கிட்டே இருக்கான்.
அவனுக்கு செம்ம கோவம் வருது ஹியூன்ஜன் உங்கள் கூட இப்படிலாம் பண்ணுறத பார்க்க. இங்கே ஹியூன்ஜன் அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி தயங்கிட்டே உங்களோட ஃபேஸ் கிட்ட அவனோட ஃபேஸை லீன் பண்ணுறான். லைக் உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ண வர மாதிரி. உங்களுக்கும் புரியுது அவன் என்ன பண்ண போகிறான்னு. பட் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. ஹியூன்ஜனோட மூச்சு அப்படியே உங்களோட லிப்ஸில் படுது. ஒயன், என்ன பண்ணுற ஒயன்? அவனை ஸ்டாப் பண்ணு ஒயன். ஒயன், கண்ணை திறந்து அவனை ஸ்டாப் பண்ணு ஒயன். தப்பு ஒயன். ஒயன், உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. பட் நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. டேய் ஹியூன்ஜன், என்னடா பண்ணுற? வானாண்டா, தள்ளி வாடா. டேய் ஹியூன்ஜன், உன் ஸ்டெப் சிஸ்டரா. டேய் தள்ளி வா ஹியூன்ஜன், ப்ளீஸ்டா. எதுவும் ஆக்வர்டாக பண்ணிடாதடா. ஐயோ. இங்கே ஹியூன்ஜனுக்கும் அதே மாதிரி தான். அவ்வளோ நர்வஸாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அவனால் உங்களை கிஸ் பண்ணணுன்ற அந்த தாட்டை மட்டும் தடுக்கவே முடியல. அவன் அப்படியே பொறுமையாக உங்கள் லிப்ஸ் கிட்ட லீன் ஆகுறான். கிட்டத்தட்ட உங்கள் 2 பேர் லிப்ஸ்க்கும் ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது. உங்கள் இடுப்பில் இருக்கிற ஹியூன்ஜனோட கை அப்படியே நர்வஸால் டைட் ஆகுது. அவன் அப்படியே உங்களை இறுக்கமாக பிடிக்கிறான். அதே மாதிரி தான் நீங்களும் அவனோட ஷோல்டரை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ நர்வஸாக இருக்குது. இங்கே ஜிம்முன்னு அவ்வளோதான். அவன் பொறுமையவே இழந்துட்டான். அவன் குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ் கிளாஸை அப்படியே அவன் கையாலேயே உடைக்கிறான். இல்லை, இதுக்கு மேலே நான் தடுக்கலைண்ணா, அவ்வளோதான். ஜிம்மன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் 2 பேர்கிட்டையும் ஓடி வரான். அவன் கையில் கிளாஸ் குத்தி அப்படியே அந்த கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. அவனோட உள்ளங்கையில் இன்னும் அந்த கிளாஸ் பீசஸ்லாம் குத்தி இருக்கு. பட் அவன் எதையுமே கேர் பண்ணிக்கல. அவன் ஃபாஸ்ட்டாக உங்கள் 2 பேர்கிட்டையும் ஓடி வரான். டேய் ஹியூன்ஜன். ஹியூன்ஜன் ஜிம்மனோட வாய்ஸ் கேட்டு தான் ரியாலிட்டிக்கே வரான். அவன் ஃபாஸ்ட்டாக உங்களை விட்டு தள்ளி வரான். நீங்களும் அப்படி தான் வேகமாக ஹியூன்ஜனை விட்டு தள்ளி வரீங்க. ஜிம்மன் உங்களையும் ஹியூன்ஜனையும் பார்த்து அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். டேய் ஹியூன்ஜன், என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லைடா. அவ கண்ணில் ஏதோ தூசி விழுந்துடுச்சுன்னு சொன்னான். அதான் எடுத்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்களும் ஜிம்மனை தான் பார்க்குறீங்க. அப்போ தான் ஜிம்மனோட கையில் கிளாஸ் குத்தி ரத்தம் வந்துட்டுருக்கிறதையும் பார்க்குறீங்க. ஜிம்மன், உன் கையில் என்ன? நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜிம்மன் கிட்ட போகிறீங்க. அவனோட கையை வேகமாக நீட்டி அந்த கிளாஸ் குத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. அதுலேருந்து அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. ஜிம்மன், என்னாச்சு ஜிம்மன்? கையில் ரத்தம் வருதுடா. பட் ஜிம்மன் எதையும் கண்டுக்க கூட இல்லை. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஹியூன்ஜனும் அப்போ தான் ஜிம்மன் கையிலேருந்து ரத்தம் வரதை பார்க்குறான். டேய் ஜிம்மன், என்னடாச்சு? கையில் ரத்தம் வருதுடா. இரு. ஏய், கையை விடுறி. ஜிம்மன் அப்படியே உங்கள் கையை உதறி விடுறான். அப்போ அவனோட கையில் குத்தியிருந்த கிளாஸ் உங்களோட உள்ளங்கையில் கிழிக்குது. உங்கள் கையிலையும் பிளட்டு வருது. ஜிம்மனுக்கு நீங்கள் கத்துனோன்னையும் தான் அவன் என்ன பண்ணானே ரியலைஸ் ஆகுது. அவன் ஃபாஸ்ட்டாக உங்கள் கையை பிடிக்கிறான். ஏ ஒயன், சாரிடி. நான் வேணும்னு அப்படி பண்ணல. உன்னை யார் என் கையை பிடிக்க சொன்னது? ஐயோ, பாரு எப்படி ரத்தம் வருதுன்னு. ஒயன், ஏன்டி இப்படி பண்ணுற? ஹியூன்ஜனும் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் கையை வந்து பிடிக்கிறான். ஹியூன்ஜன், ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், விட. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. அவனோட ஐஸில் அவ்வளோ வரி தெரியுது. அவனோட காயத்தை கூட அவன் பெருசாக எடுத்துக்கல. உங்கள் காயத்தை தான் அவன் அவ்வளோ ரிக்ரெட்டோடு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஜிம்மன் இப்படி பண்ணுறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஒயன், வா, நான் உன்னை காருக்கு கூப்பிட்டு போகிறேன். கையில் பேண்டேஜ் போட்டு விடுறேன். வா, க்ளீன் பண்ணும். வா ஒயன், கிளாஸ் பட்டிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்பிலீவாக ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன், உன் கையிலும் தான் காயம் இருக்குது.
அதை விடு வயன். வா, ஃபஸ்ட்டு உன் காயத்தை ட்ரீட் பண்ணும், இல்லைன்னா செப்டிக் ஆகிடும். வா வயன். ஹியூன்ஜனும் உங்களோட இன்னொரு கையை பிடிக்கிறான். வா வயன், அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏய், நீ எங்கே வர? வயனுக்கு பேண்டேஜ் போட. நீ இங்கேயே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு, நான் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆனால் ஜிமின் ஹியூன்ஜனை பார்த்து முறைக்கிறான். ஹியூன்ஜன், பரவாயில்ல விடு, அதான் அவன் வரான்ல, அவனோட காயத்துக்கும் போடணும், நான் பார்த்துக்கிறேன் விடு. பட் ஹியூன்ஜனுக்கு உங்கள் கையை விடுறதுக்கு மனசே இல்லை. அவன் உங்களையே ஏக்கமாக பார்க்குறான். உங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ஹியூன்ஜனை தான் பார்க்குறீங்க. ஜிமின் உங்களோட இன்னொரு கையை டைட்டாக பிடிக்கிறான். அதை ஃபீல் பண்ணி நீங்கள் ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பிளாங்காக பார்த்துட்ருக்கான். வா போகலாம். ஹியூன்ஜன், இரு இரு, நான் வந்துடுறேன். வயன், நான் வந்துடுவேன். சரி, நல்லா க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் ஹியூன்ஜன் சொல்கிறத கேட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஒரு மாதிரி இஷ்டமே இல்லாமல் உங்கள் கையை விடுறான். சரி வயன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். சரி சரி ஹியூன்ஜன். ஜிமின் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. ஹியூன்ஜன் உங்கள் கையை விட்டதும் அவன் ஃபாஸ்ட்டாக உங்களை காருக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ஜிமின் பின்னாடியே தான் போகிறீங்க. அவன் அப்படியே ஃபாஸ்ட்டாக கார் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு அவனும் அந்த சைட் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து உட்காடுறான். கையை காட்டு. உன்னை யார் என் கையை வந்து தொட சொன்னது? சும்மாவே இருக்க மாட்டியா வயன்? எப்போ பாரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. ஏண்டி இப்படி இருக்க? சாகடிக்கிற வயன் என்ன? நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஜிமினையே பார்க்குறீங்க. என்ன என்ன சொன்ன? சாகடிக்கிறேண்ணா? ஜிமின் அப்போ தான் அவன் என்ன சொன்னான்னு ரியலைஸ் பண்ணி உங்களை பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு சொன்னேன். உன் கையை கொடு. ஜிமின் அப்படியே பொறுமையாக உங்கள் கையை பிடிச்சி அவ்வளோ சாஃப்டாக க்ளீன் பண்ணுறான். லைக் க்ளீன் பண்ணும்போதே உங்கள் காயத்தில் உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு அப்படியே ப்ளோ பண்ணிட்டே க்ளீன் பண்ணுறான். நீங்களும் ஜிமினியே தான் பார்க்குறீங்க. அவனோட இந்த சைடை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏய், வலிச்சா சொல்லு, என்ன நான் பொறுமையாக போட ட்ரை பண்ணுறேன். ஜிமின் அப்படியே உங்களோட காயத்தை க்ளீன் பண்ணி அப்படியே பொறுமையாக பேண்டேஜ்லாம் எடுத்து அதை போட்டு விட்டுட்ருக்கான். நீங்கள் அவன் பண்ணுறது கூட எதையும் கவனிக்கல, அவனையே தான் பார்க்குறீங்க. லைக் ஜிமின் மேலேருந்து உங்களால் உங்கள் கண்ணை எடுக்கவே முடியல. அப்போ தான் நீங்கள் ஜிமினோட கையிலேருந்து இன்னும் ரத்தம் சொட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஜிமின், உன் கையிலேருந்தும் ரத்தம் வருது, இங்கே கொடு, நான் க்ளீன் பண்ணுறேன். ஜிமின் அப்போ தான் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். இல்லை பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஜிமின், என் கையை நீ க்ளீன் பண்ணும்போது நான் சைலண்ட்டாக தானே இருந்தேன். கொடு, நான் உனக்கு க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு விடுறேன். என்னோட சின்ன காயத்துக்கே நீ செப்டிக் ஆகிடும்னு சொன்னேன், உன்னோட காயத்துக்கு ஆகாதா? எப்படி ஆச்சு ஜிமின் இது? ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவன் சைலண்ட்டாகவே இருக்கான். ஜிமின், உன்னை தான் கேட்குறேன், எப்படி ஆச்சு இது? இது ஏதோ கிளாஸ் உடஞ்சி குத்துன மாதிரி இருக்கு. என்ன பண்ண ஜிமின்? நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடு. நீங்கள் ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. வயன், கையை விடு, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஜிமின் உங்கள் ஃபேஸையே பார்க்கல, அப்படியே கீழேயே தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின், என்னை பாரு ஜிமின். பட் ஜிமின் அப்பவும் கீழேயே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு உங்கள் ஃபேஸை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி அவ்வளோ ரிக்ரெட்டாக இருக்குது. ஏன்னா அவனால தான் உங்கள் கையில் காயம் ஆயிருக்கு. அந்த ரிக்ரெட்லேருந்து அவனால் வெளியவே வர முடியல.
ஸோ அப்படியே சைலண்ட்டாக கீழேயே தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே பொறுமையா ஜிமின் உங்களுக்கு பேண்டேஜ் போட்ட கையை வச்சு ஜிமினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜிமினும் அதை ஃபீல் பண்ணி அப்போ தான் உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். ஜிமின், என்ன ஆச்சு ஜிமின்? ஏன் என்னை க்ளீன் பண்ண விட மாட்ற? நீ எனக்கு பண்ணல, அதை நான் திரும்பவாவது பண்ண வேணாம்? ஏய், உனக்கு உனக்கு காயம் ஆகிறதுக்கே என் என் கோபந்தான் என் காரணம். அதான் உங்களுக்கு இப்போ தான் புரியுது ஜிமின் எதனால் உங்களை அவாய்ட் பண்ணுறான்னு. ஸோ நீங்கள் அவன் ஃபேஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவனும் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். ஏய், என்ன என்னடி? இவ்வளோதானா? இதுக்கா இவ்வளோ சீன் போட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். அப்படி பார்த்தா நான் தான் உன்னோட கையை வந்து பிடிச்சேன், நீ ஒன்றும் என் கையை வந்து பிடிக்கலையே. அதில் பாதி காரணம் என் மேலேயும் தான். ஆனால் ஒயன், என்னை அவாய்ட் பண்ணுறதை நிறுத்து ஜிமின். என்னை உன் கையை க்ளீன் பண்ண விடு, நான் பார்த்துக்கிறேன். பட் ஜிமின் சைலண்ட்டாக உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். என்ன ஜிமின், ஏதாவது சொல்லு, ஏதாவது பேசுடா. ஜிமின் அப்படியே பொறுமையா அவனோட லேப்பை பார்க்குறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. என்ன என்னாச்சு? இங்கே வா. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜிமினையே பார்க்குறீங்க. அவன் அப்படியே பொறுமையா அவனோட லேப்பை பாயிண்ட் பண்ணுறான். உங்களுக்கு அப்போ தான் புரியுது ஜிமின் என்ன சொல்கிறான்னு. அவன் உங்களை அவனோட லேப்பில் வந்து உட்கார சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜிமினையே பார்க்குறீங்க. ஜிமினுக்கு உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஷாக்கை பார்த்தா அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அவன் அப்படியே பொறுமையா உங்களோட இடுப்பில் கை வச்சு உங்களை தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். ஜிமின், என்ன பண்ணுற? நீ தானே சொன்ன எனக்கு க்ளீன் பண்ணி விடணும், என்ன அவாய்ட் பண்ணாத அப்படின்னு. நீ தானே சொன்ன, அதான் அவாய்ட் பண்ணல, க்ளீன் பண்ணி விடு. இந்தா. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு ஜிமினோட ஜாக்கெட்டை போட்டப்பவே அவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஜிமினோட லேப்லேயே உட்காந்துருக்கீங்க. ஏய், என்னடி வெக்கப்படுறியா என்ன? க்ளீன் பண்ண. என்னது? ஒன்றும் இல்லையே. இல்லை, க்ளீன் பண்ண சொன்னேன், கேட்கலையா என்ன? க்ளீன் பண்ண. ஜிமின் அப்படியே உங்களை நக்கலாக பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கும் புரியுது ஜிமின் உங்களை டீஸ் பண்ணுறான்னு. பட் இருந்தாலும் உங்களால் ஷைனஸ் தாங்கவே முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜிமினோட கையை பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னையும் உங்கள் ஃபேஸில் இந்த ஸ்மைலே ஃபேட் ஆகுது. பிகாஸ் அதுலேருந்து அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் உங்கள் ஃபேஸில் ஸ்மைலே இல்லாததை பார்க்குறான். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாரு, எனக்கு வலிக்க கூட இல்லை. நீ வாயை மூடு. நீ என்கிட்ட நடிக்காத. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. நீயும் மனுஷன் தானே, உனக்கும் வலிக்க தான் செய்யும். அதை காட்டிக்கோ, ஒன்றும் தப்பில்லை. உன்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்து அவனோட கையிலேருந்து வழிகிற ரத்தத்தை எல்லாம் துடைக்கிறீங்க. ஜிமின் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே தான் பார்க்குறான். அவனோட ஃபேஸில் அவனே அறியாமல் ஒரு அவ்வளோ ஜென்யூனான ஸ்மைல் வருது. அவன் அப்படியே ஸ்மைலோடு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவனோட கையில் குத்திருக்க அந்த கிளாஸ் எல்லாத்தையும் பொறுமையாக எடுக்கிறீங்க. அவனுக்கு வலிக்கக்கூடாதுன்னு நீங்களும் அதே மாதிரி தான் அவனோட கையில் ப்ளோ பண்ணிகிட்டே எடுக்கிறீங்க. ஜிமின் இது எல்லாத்தையும் ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஏன் தெரியல உங்கள் கூட இப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்ற தாட் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அவனோட கையில் ஊத ஊத அவனுக்கு கூசுது. ஸோ அப்படியே பொறுமையாக உங்களோட நெக்கில் அவனோட ஃபேஸை வைக்கிறான். இங்கே உங்களுக்கு உங்களோட நெக்கில் அவன் ஃபேஸ் பட்டோன்னையும் அப்படியே கூசுது.
உங்களுக்கு உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வருது. சி சி சிமன் என்ன பண்ணுற? ஏய், நான் என்ன பண்ணேன்? டயர்டாக இருக்கு, அதான் படுத்துக்கிட்டேன். நீ க்ளீன் பண்ணு, பொறுமையாக பண்ணு. அது அது ஏய், க்ளீன் பண்ணுறி. ம் சரி. நீங்களும் அப்படியே உங்கள் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லிட்ரலி உங்கள் பட்டர்ஃப்ளைஸ் உங்கள் ஹார்மோன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனோட ஹேண்டை க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜிம்முன்னு அடங்குற மாதிரியே இல்லை. அவன் அப்படியே இன்னும் நல்லா கிட்ட மூவ் ஆகி கம்ஃபர்டபுளாக அவனோட ஃபேஸை உங்களோட நெக்கில் வைக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் ஒரு மாதிரி நகர்ந்துட்டே இருக்கீங்க. ஏய், ஆடாம இருறி. நீ எது மேலே உட்காந்துருக்கன்னு தெரியும்ல, சும்மா ஆடிட்டே இருக்க. நீங்கள் ஜிம்முன்னு சொல்கிறத கேட்டு ஃபாஸ்ட்டாக அவனை திரும்பி பார்க்குறீங்க. பட் ரியலைஸ் பண்ணலை. ஏன்னா ஜிம்மனோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அவ்வளோ வேகமாக திரும்பின உடனேயும் ஜிம்மனோட நோஸும் உங்களோட நோஸும் வரசுது. நீங்கள் அப்படியே ஷாக்காக உங்கள் ஐஸை பெருசு பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் அப்படிதான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களை பார்க்குறான். பிகாஸ் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இப்போ நோஸ் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மனுக்கும் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. பட் அவன் கொஞ்சம் கூட பின்னாடி நகரவே இல்லை. அவ்வளோ க்ளோஸாகவே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உங்கள் நோஸு அவனோட நோஸோட உரசிட்டே இருக்கு. அவனும் அப்படியே பொறுமையா அவன் பேண்டேஜ் போட்ட கையோட அப்படியே உங்கள் நெக்கை பிடிக்கிறான். ஜிம்மன், ஏய், அப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. என்ன? ஆனால் ஒன்றுமே பண்ணாமையும் போக விட மாட்டேன், கவலைப்படாத. என்ன 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 பண்ண போகிற ஜிம்மன்? ஜிம்மன் அப்படியே பொறுமையா உங்கள் நோஸோட அவனோட நோஸை வச்சு உரசுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே தக்காளி மாதிரி ரெட் ஆகுது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் ரியாக்ஷனை பார்க்குறான். அவனுக்கு உங்கள் ரியாக்ஷனை பார்க்க பார்க்க இன்னும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏய், கண்ணை தரடி. இன்னும் எதுவும் பண்ணவே ஆரம்பிக்கல, கண்ணை தர. பட் நீங்கள் உங்கள் கண்ணை இன்னும் இறுக்கமாக மூடிக்கிறீங்களே தவிர கண்ணை திறக்கவே இல்லை. ஜிம்மனுக்கு உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவன் அப்படியே பொறுமையா அவனோட ஃபேஸை உங்கள் நெக்கிட்ட கொண்டு போகிறான் திரும்ப. நீங்களும் அவனோட மூச்சு காற்ற உங்களோட நெக்கில் ஃபீல் பண்ணுறீங்க. ஜிம்மன் ஜிம்மன் என்ன பண்ண போகிற ஜிம்மன்? இந்த கேள்விக்கு பதில் ஜிம்மனுக்கும் தெரியாது. பிகாஸ் அவனால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல உங்கள் கூட இருக்கும்போது. அதாண்டி எனக்கும் தெரில என்ன பண்ணவோ, என்னடி பண்ண? நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு ஜிம்மன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறீங்க. உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. பட் உங்களாலையும் அவனை தள்ளி விட்டு எழுந்து வர முடியல. ஓயன், என்னால் உன்னை யார் கூடயும் பார்க்க முடியல. ஆனால் ஒன்று ஓயன், என்னால் உன் கூட இருக்கும்போது என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிம்மன் அப்படியே பொறுமையா உங்கள் நெக்கை கிஸ் பண்ணுறான். ஜிம்மன் என்ன பண்ணுற ஜிம்மன்? ஜிம்மன் எதையும் கண்டுக்க கூட இல்லை. அவன் அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பைட் பண்ணி சக் பண்ணுறான். நீங்கள் உங்கள் கண்ணை டைட்டாக மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோல் ஜூவையே உங்களோட ஸ்டொமக்கில் ஃபீல் பண்ணுறீங்க.
உங்களுக்கு இந்த ஃபீலிங் புதுசா இருக்கு. ஆனா புடிச்சிருக்கு. ஜிமின், வயன், அசையாம இரு வயன். கொஞ்ச நேரம் தான் இரு. ஜிமின் அப்படியே நல்லா சக் பண்ணி அங்க மார்க் வர அளவுக்கு பண்ணி விடுறான். அவன் அப்படியே மார்க் பண்ணிட்டு பின்னாடி வந்து உங்கள பார்க்குறான். ஆ இப்போதான் இந்த மார்க்கோட உன்னை பார்க்கும்போது தான் நல்லா இருக்கு. பெருமையாக இருக்கு. நீங்க அப்படியே உங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமின் என்ன சொல்றான்னு பார்க்குறீங்க. அப்பதான் உங்க நெக்ல பைட் மார்க் இருக்கிறதையும் நீங்க கண்ணாடி வழியா பார்க்குறீங்க. ஜிமின், என்ன பண்ணி வச்சிருக்க ஜிமின்? வெளிய வெளிய யாராவது பார்த்தா எ- என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் பிரதரும் என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படி. ஜிமின், சும்மா இரு ஜிமின். ஹியூன்ஜின் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீங்க ஜிமினோட ஷோல்டர்ல அடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்க 2 கையையும் பிடிச்சிட்டு, ஏய், யார் என்ன நினச்சா என்னடி? உனக்கு பிடிச்சிருக்குல? ஆ பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்க அப்படியே பவுட் பண்ணிட்டு ஜிமினோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஏய், அப்பெல்லாம் மூஞ்ச வைக்காதடி. நானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நெக்கில் கிஸ் பண்ணேன். இப்போ நீ இப்படி பண்ண, நான் ஸ்ட்ரைட்டாக அங்கேயே பண்ணுவேன். சும்மா இருக்கியா? நீங்க அப்படியே ஷாக்கா ஜிமினை பார்க்குறீங்க. பட் உங்க ஃபேஸ்லாம் அப்படியே டொமேட்டோ மாதிரி சேஞ்ச் ஆகுறதுனால நீங்க வெக்கப்படுறீங்கன்னு ஜிமினுக்கு தெரியுது. ஏய், என்னடி இதுக்கு எப்படி வைக்கப்படுற? அப்போது பண்ணிடுவா. ஜிமின், போடா புறம்போக்கு. நீங்க அப்படியே ஜிமினை அடிச்சிட்டு அவனை ஹக் பண்ணி அப்படியே அவன் லேப்ல உக்காந்துக்கிறீங்க. ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டு உங்களையும் ஹக் பண்ணிக்கிறான். நீங்க 2 பேரும் லிட்ரலி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க 2 பேருக்குமே எந்த ஐடியாவும் இல்லை. பட் உங்க 2 பேருக்கும் ஒன்று மட்டும் தெரியும், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு. பட் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நீங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. வயன், சொல்லு சொல்லு ஜிமின். பிடிச்சிருக்குடி. எனக்கு உன் கூட எப்படி இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் எனக்கும் தான் ஜிமின். ஆனால் இதெல்லாம் தப்பு தான் ஜிமின். ஆனால் தப்பாவது மயிராகுது. ஓடி, எவனோ என்னவோ சொல்லிட்டு போகிறான். ஜிமின் அப்படியே திரும்ப உங்கள் நெக்கில் அவனோட ஃபேஸை வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவனை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுக்கு என்னதான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் ஒருவேளை இதெல்லாம் மற்ற யாருக்காவது தெரிஞ்சிட்டா, ஒருவேளை ஹியூன்ஜனுக்கு தெரிஞ்சிட்டா, உங்களுக்கு ஹியூன்ஜனை நினச்சா ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் ஜிமின் கூட இருக்கும்போது உங்களால் உங்களையே கண்ட்ரோலும் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே அந்த தாட்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே பெட்டில்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.